இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னன்னு பார்க்கலாங்க. பாருங்க, பன்னீரும் குடமிளகாயும் நல்லா இந்த அளவுக்கு நல்லா இதில் போட்டு, அது பேர் என்ன, சாப்பரில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுக்கிட்டோங்க. பன்னீரும் குடமிளகாய்ங்க, உருளைக்கிழங்கு நல்லா அவிச்சதுங்க, தக்காளி, வெங்காயம், சீஸு, பார்த்தீங்கன்னா கறி மசாலா கொஞ்சம் தூள், கரம் மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம், தூளுப்புங்க, இதெல்லாம் தேவையான அளவு இதெல்லாம் போட்டு இதில் நம்ம இது பண்ணி கட்லைட் மாதிரி அதில் போட்டு எல்லாம் எடுக்க போகிறாங்க. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த இருவலுக்காக போட்டு இது பண்ணிக்க போகிறாங்க. அது போட்டு வந்ததையும் எப்படி இருக்குன்னு எப்படின்னு பார்க்கலாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. பன்னீர் கட்லைட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 3 விதமாக செஞ்சுருக்குறேங்க. இது தோசை தவாவில் போட்டு எடுத்துக்கிறேங்க. இது எண்ணெயில் தாங்க போட்டு எடுத்துருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உருளை சேப்பில் பிடிச்சி போட்டுக்கிறேங்க. நாங்கள் எக்கு சாப்பிடக்கூடாது, இல்லாட்டினா எக்கில் முக்கி ப்ரெட்டில் போட்டு உங்களுக்கு காமிச்சிடுவேங்க எப்படின்னு. எக்கு சாப்பிடக்கூடாது, விரதத்தில் இருக்கிறோம். அதுக்கு சாஸ் தொட்டுக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். விரும்பின மாதிரி சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக சாப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். வாங்க சொந்தங்களை எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம், எல்லோரும் சேர்ந்து சந்தோஷம்.